ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி பிடி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு. இந்த பிடி கருணைக்கிழங்கு முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன கிழங்குகளாக இருந்தால் 1க்கு 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஆறுனதுக்கப்புறமா நம்ம கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோலை லைட்டாக அப்படி அமுக்கணும் அப்படின்னாலே சுலபமாக தோல் உரிக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா கிழங்குகளையும் நம்ம தோல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ பிடி கருணைக்கிழங்கை நம்ம வேக வச்சு தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரணும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம இப்போ கிழங்கு சேர்க்கறதுனால பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் வராது. பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு 2 தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இனி வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கரண்டியால் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டனாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். குழம்பு மசாலா இருந்ததுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரணும். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மசாலாலாம் தீஞ்சு போகாது. கொஞ்சம் தீ அதிகமாக இருந்ததுன்னா மசாலா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ மசாலா ஓரளவு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளி கரைசலை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ அந்த குழம்பு மசாலா எல்லாமே நல்லா அந்த புளி கரைசல் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே குழம்ப கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிடி கருணைக்கிழங்கு அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு குழம்பை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம். இல்லை ஒரு 2 சில்லு தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்புக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு கூட நல்லா சூடாக ஊற்றி சாப்பிடலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை குழம்புல சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். தேங்காய் குழம்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்து கூட நம்ம செஞ்ச இந்த குழம்பு அப்படி லைட்டாக அப்படி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் பிடி கருணைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காரக்குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.